வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, தியேட்டர்ல நான் பார்த்து எனக்கு பிடிஎஸ்டி கொடுத்த திரைப்படங்கள். அதாவது ஏன்டா இந்த படத்துக்கு வந்தோம், இனிமேட்டு இவன் நச்ச படத்துக்கு வரவே கூடாதுன்னு நமக்கு சொல்லணும்ல. ஏன்னா எனக்கு இதை பத்தி பேச நிறைய கண்டென்ட் இருக்கு. நான் அவ்வளோ தியேட்டருக்கு போவேன், எனக்கு தியேட்டருக்கு போக பிடிக்கும். ஸோ ஸ்டார்ட் வித் சூர்யா வந்து நான் சின்ன பையனா இருக்கும்போது யுவா செட் பீக் லைக் அயனு, ஏழாம் அறிவு, சிங்கம் சொல்லிட்டு பேக் டு பேக் ஹிட்ஸ் இருந்தது. சிங்கம் 2 வரைக்குமே ஹிட்டா தான் இருந்தது. ஏழாம் அறிவு வந்து நான் தியேட்டர்ல பார்க்கணும்னு எங்க வீட்டுல அடம் பிடிச்சி என்னை கூட்டு போகாத காலகட்டம் அது. சோ நான் வந்து 7th or 8th படிச்சிருந்தா, நான் என்னோட பர்த்டேக்கு இந்த கொடுப்பாங்களே கொஞ்சம் கொஞ்சம் காசு 10, 20, அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு சூர்யா படத்துக்கு நம்ம தியேட்டர்ல பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனேன். ஆனா அந்த படம் மாற்றான போய் முடிஞ்சிச்சு. நாட் கோன் லை, அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லா தான் இருக்கும். எப்போ வந்து ஒரு சூர்யா செத்து போய் இன்னொரு சூர்யாவை காஜல் அகர்வால் உடனே லவ் பண்ண ஆரம்பிச்சாலோ, இப்போ அவன் தம்பியை கொண்ட அப்பா எதிரிலே இருக்கும்போது அவன் உக்ரைனுக்கு போய் வளன்னு இழுத்துட்டானா அந்த படத்தை. அப்பயே அந்த படம் எனக்கு பிடிக்காம போயிடுச்சு. என்ன எனக்கே அப்ப பெருசா அறிவு கிடையாது, நான் 7th or 8th தான் படிக்கிறேன். எனக்கே அந்த படம் பிடிக்கல, அந்த அளவுக்கான படமா அது முடிஞ்சு போச்சு. சரி, ஃபர்ஸ்ட் தடவை சூர்யா ஏமாத்திட்டார். அதுல இருந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு இப்ப நான் +1 படிக்கிறேன். இப்போ வந்து மாசு ரிலீஸ் ஆகுது. மாசு கூடயே டிமாண்டி காலனி ரிலீஸ் ஆகுது. நான் என்ன டிமாண்டி காலனி போலாம்டா, ட்ரைலர் எல்லாம் பார்த்தா நல்லா இருந்தது. என்ன என் கூட இந்த பசங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, வெங்கட் பிரபு படம் மாஸ் போலான்னு. கடைசியில மெஜாரிட்டி அவனுக்கு தான் வின் பண்ணானுங்க. தியேட்டர்ல போய் உட்காந்தேன். மாஸ் படத்தை பத்தி உங்களுக்கு நான் சொல்லவே தேவையில்ல. அந்த படத்துல வர காமெடிக்கும், அந்த படத்துல வர வில்லன்களுக்கும், அந்த படத்துல வர காமெடிக்கும், அது வந்து எனக்கு சூர்யாவோட தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்லயே அந்த படம் தான் என்னோட ஒர்ஸ்ட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவேன். இதுக்கப்புறமும் நான் இன்னொரு சான்ஸ் கொடுத்தேன். சிங்கம் 3 போய் பார்த்தேன். சிங்கம் 3 என்ன தெரியுமா பிரச்சனை, இந்த கதை கார் எடுத்துட்டு வந்து பிளைட்டுக்கு நடுத்து நிறுத்துறது இதெல்லாம் கூட ஓகே. சூரி காமெடி மட்டும் எப்படிதான் டாலரேட் பண்ணாங்கன்னே தெரியல. அது காமெடி நினைச்சு எப்படி எழுதினாங்கன்னே தெரியல. அந்த மாதிரி இருக்கும் அந்த படத்துல. இந்த 3 படம் பார்த்தே நான் வந்து அதுக்கப்புறம் சூர்யா படம் பெருசா தியேட்டருக்கு போறது இல்ல. அதுக்கப்புறம் வந்து NGK, கங்குவா எந்த படமே நான் தியேட்டர்ல போய் பார்க்கல. கருப்பு வரைக்கும். இப்ப கருப்பு தான் நான் போய் தியேட்டர்ல பார்த்த படம் சூர்யா படம்ன்றது. சோ சூர்யா ரொம்ப சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஆவரேஜான டிராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்திருக்காரு. மூவிங் ஆன், சூர்யாக்கு ஆப்போசிட் அப்படியே விக்ரம் பத்தி பேசிடலாம்னு சொல்லிட்டு. விக்ரமோட படங்கள் வந்து நான் பெருசா சின்ன வயசுல டிவிலுமே பார்த்தது இல்லை. லைக் நான் வளர்ந்த அப்புறம் தான் தில், சாமி, தூள் போன்ற படங்களே பார்த்தேன். அதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்லை. டிக்கெட்லாம் கிடைக்காம ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்தவன் வந்து ஐ வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. 3-4 டிஸ்ட்ரிக்ட்ல படம் ரிலீஸ் ஆகல, படம் கன்ஃபார்ம் ஆகுது. படம் இன்னைக்கு ரிலீஸ்னா 3 நாள் நைட் தான் படம் கன்ஃபார்ம் ஆச்சு எங்க ஊர்ல. அப்படிலாம் வெயிட் பண்ணி போய் பார்த்தேன். பட் வந்து ஆவரேஜா இருந்தது, பாட்டுலாம் நல்லா இருந்தது, பட் கதை பெருசா இல்ல. சங்கரோட ரைட்டிங் அந்த படத்துல இருந்தா சொதப்ப ஆரம்பிச்சதுன்னு சொல்லுவேன் நானு. சோ ஐ வாஸ் ஆவரேஜ் வாட்ச். பட் அதே வருஷமே இன்னொரு பெரிய ஆப்பா விக்ரம் எனக்கு வச்சாரு. அதுதான் பத்தின்றதுக்குள்ள. அதுல அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு, அந்த பாட்டு பேர் நான் ஞாபகமே இல்ல. அதுல ஒரு ஃபர்ஸ்ட் பாட்டு நல்லா இருக்கும். அந்த பாட்டுக்கோசம் சமந்தா வேற இருக்கான்னு அந்த படத்துக்கு போனேன். 1 மணி நேரம் வரைக்கும் படம் நல்லா தான் போச்சு. எப்ப வந்து சமந்தா டபுள் ஆக்ஷனு, இவருக்கு பதில் இவர்னு மாத்த போறோன்ற 60 வருஷம் முன்னாடி அந்த ஸ்கிரீன் பிளே எடுத்துன்னு வந்தாங்களோ, அப்பயே அந்த படம் ஊத்திக்கிச்சு. இந்த படத்தால் நடந்த ஒரே நல்ல விஷயம், சமந்தா டம்மடி வச்சு நம்ம எல்லாரும் பார்க்க முடியுது, அவ்வளவுதான். மூவிங் ஆன். அடுத்து சிம்பு படம் நான் பெருசா தியேட்டர்ல பார்த்ததே இல்லை. ஏன்னா சிம்பு படமே வரல. நான் வந்து ஆக்டிவா தியேட்டருக்கு போயிட்டு இருந்த டைம்ல தான், இந்த 10th 12th படிக்க டைம்லாம். அப்படியே நான் காலேஜ் போய் போன ஒரு சிம்பு படம் ஃபர்ஸ்ட் ஷோ வந்து வெந்திருந்தா ராஜாவா தான் வருவேன். அந்த படம் வந்து என் கூட காலேஜ்ல படிக்கிற பையன் அப்போ வந்து ஒரு பெரிய சிம்பு ஃபேன் தான். அவன் சொன்னான்னு சொல்லிட்டு போனோம். அந்த படமும் நொட்டிட்டு போயிடுச்சு. சரி விடுங்க, நான் பெருசா சிம்பு படம் தியேட்டர்ல பார்த்ததில்ல. ஸோ சிம்புக்கும் ஒரு ஆவரேஜான டிராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரே ஒரு படம் தான், அதனால அதை மன்னிச்சு விட்டுலாம். இப்பதான் என்ன ரொம்ப டிராமடைஸ் பண்ணவங்களுக்கு நான் ரொம்ப ஓப் வச்சு ஏமாந்த இடங்களுக்கு வரேன். ஃபர்ஸ்ட் தனுஷ் மேல எனக்கு ரொம்பவே ஓப் அதிகம். தனுஷ் ஒரு டேலண்டட் ஆக்டர், ஆடுகளம், பொல்லாதவன், VIP எல்லாம் இட்டு குத்துண்டாப்ல அப்படின்ற ஒரு ஓப் அதிகமா இருந்தது. இப்படி அதிகமா இருந்த ஓப்ல நான் போன படம் வந்து தங்கமகன். அது வந்து 2015 நினைக்கிறேன். 2015 டிசம்பர் மாசம் ரிலீஸ் ஆச்சு அந்த படம். 2015 அதுக்கப்புறமா தெரியல. பட் அந்த படத்துல பாட்டுலாம் நல்லா இருக்கும். எமி ஜாக்சன் இருந்தாங்க, சமந்தா இருந்தாங்கன்னா அந்த படத்துக்கும் போனேன். அந்த படத்துல கதையும் இல்ல, ஒரு மயிரும் இல்லாம போட்டு அருன்னு 2.5 மணி நேரம் அறுத்தாங்க அந்த படத்தை. அதுக்கு அடுத்து மறுபடியும் நான் இன்னொரு படம் போனேன், விச் இஸ் தொடரி. பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்களுக்கு தெரியாது. தயவு செஞ்சு பார்க்கவும் பார்த்துடாதீங்க. தொடரியில வந்து கீர்த்தி சுரேஷ் பண்ண பெர்ஃபார்மன்ஸ்லாம் எனக்கு இப்ப இந்த 2 மொக்க படம் நான் தியேட்டர்ல போய் பார்த்தது பிரச்சனை இல்லை. இந்த 2 மொக்க படம் நான் தொடர்ந்து பார்த்ததுனால வட சென்னைக்கு நான் போவே இல்லை. காசு மித்தப்பத்தலாம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஷோ நான் போவே இல்லை. ஆனா வடச்சென்னை வந்து ஒரு கல்ட்டு கிளாசிக்கா மாறிடுச்சு. அதுதான் எனக்கு வருத்தமே. வடச்சென்னை ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்காம மட்டுமே லைஃப்ல மிஸ் பண்ணிட்டோமே. அதுக்கப்புறம் நான் வடச்சென்னை 2 வாட்டி தியேட்டர்ல பார்த்தேன். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கலன்றது அந்த கோவம் தான் எனக்கு தனுஷ் மேல இருக்கு. மற்றபடி தனுஷ் ஹேவ் கிவன் வடச்சென்னை, அசுரன், அதுக்கப்புறமே நிறைய ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. நான் தியேட்டர்லயும் பார்த்திருக்கேன். பட் வடச்சென்னை பார்க்க விடாம பண்ணிட்டே தனுஷ். மூவிங் ஆன், அடுத்த லிஸ்ட்ல தலைவர். நான் ஃபர்ஸ்ட் என் வாழ்க்கையில தியேட்டர்ல பார்த்த படம் சந்திரமுகி. நிறைய பேருக்கு அதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஏன்னா அந்த படம் 5 ரூபா டிக்கெட்ல ஓடிச்சு, எங்க வீட்டுல கூட்டிட்டு போனாங்க. இந்த மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் படமே எவர் கிரீன் மெமரி கொடுத்த தலைவர். நான் வளர்ந்து வந்து ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல பார்க்கலாம், தலைவர் படம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனது லிங்காவும் சரி விட்டுருங்களேன், ஆவரேஜா இருந்ததுன்னு விட்டுருங்களேன். அதுக்கப்புறம் கோச்சடியான் வந்ததுன்னு நினைக்கிறேன். கோச்சடியானா நான் 10 ரூபா டிக்கெட் ஓட்டினாங்க. அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. கோச்சடியான் சுத்தமா ஓடாம போனதுனால 10 ரூபாய்க்கு ஓட்டினாங்க. நான் 10 ரூபாய்க்கு அந்த படத்தை 2-3 தடவை பார்த்திருக்கேன். அதுவும் ஏதோ அனிமேஷனு. அப்ப நான் ஸ்கூல் படிக்கும்போது நல்லா தான் போச்சு. என்னோட ஒரு தீபாவளியே கெடுத்த ஒரு படம் வந்து அண்ணாத்தை. நான் காலா கபாலி இல்லாம தியேட்டர்ல தான் பார்த்தேன். பட் காலா கபாலி எல்லாம் வந்து எனக்கு புரிஞ்சது. ஏன்னா அந்த டைம்ல வந்து நான் கொஞ்சம் பொலிட்டிக்கலி கொஞ்சம் அவேர் ஆகிற டைம். ரஞ்சித்தோட என்ட்ரி, மெட்ராஸ்க்கு அப்புறம் அந்த படங்கள் இதெல்லாம் ஓரளவு காலாவும் கபாலியுமே சுமாரான எக்ஸ்பீரியன்ஸா தான் இருந்தது எனக்கு. ஆனா அண்ணாத்தை வாஸ் நாட். அண்ணாத்தை வந்து எனக்கு தீபாவளியே ரூன் பண்ணிச்சு. நான் ஃபர்ஸ்ட் டே நைட் ஷோ போனேன் அந்த படத்துக்கு. 250 ரூபா டிக்கெட் எடுத்து காசு போனது கூட பரவாயில்ல. அந்த படத்தை பார்த்துட்டு வந்து தீபாவளியே போச்சுடா. அதுக்கப்புறம் நான் ஜெயிலரும் தியேட்டர்ல பார்க்கல, கூலியும் தியேட்டர்ல பார்க்கல. இதுக்கு மேல என்னோட ஐடென்டிட்டியை நான் ரிவீல் பண்ணி தான் ஆகணும். பேசிக்கலி நான் ஒரு அணில், ஓகேவா? 2014 கத்தியில் ஆரம்பிச்சு 2022 பீஸ்ட் வரைக்குமே நான் எல்லா விஜய் படமே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருவேன். பட் நான் அதுல எனக்கு ஏற்பட்ட ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் சொல்றேன். ஆப்போசிட் கேங்கான ஏகே ஃபேன்ஸ் வந்து என்ன நிறைய அஜித் படங்களுக்கும் கூட்டிட்டு போயிருக்காங்க. அதாவது நான் ஒரு 2 அஜித் படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருக்கேன்னு வச்சுக்கீங்களேன். அதுல நான் ஃபர்ஸ்ட் போன படம் வந்து விவேகம் படத்துக்கு வந்து எங்க ஊர்ல அப்பயே 350 rupees டிக்கெட் நினைக்கிறேன். 350 rupees கொடுத்து நான் போய் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ உட்காந்தா மொத்த எத்தவொடனே பல்கேரியாக்காரங்கிட்ட தமிழ்ல டைலாக் பேசியிருந்தாரு. அது கூட பரவாயில்ல. ஒரு 500 அடி இருக்க டேம்ல தலைகீழா குதிக்கிறாரு. எப்படி இருக்கும்? அதுக்கு இவனுக்கு பயங்கரமா கத்த வேற செய்யறானுங்க, என்ஜாய் பண்றானுங்க அந்த படத்தை. அந்த படம் முடிஞ்ச உடனே கொஞ்சம் சந்தோஷமா தான் வந்தேன் நானு. வன்மத்தை இன்னைக்கு இவனுக்கு மேல கக்கில்லான்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அது வேற கதை. அது வந்து எனக்கு ஏகேவோட ஒன் ஆஃப் த ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் நான் துணிவு என்ன இருந்தாலும் பார்த்திருக்கேன். அதான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான், நான் குறை சொல்ல. இப்போ மெயின் டாபிக் வருவோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கத்தில இருந்து பீஸ்ட் வரைக்கும் நான் எல்லா படமும் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்திருக்கேன். இதுல எனக்கு 3 ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 3rd பிளேஸ் வந்து பைரவா வந்து ரொம்ப சுமாரான படமா முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி அந்த டைம்ல அந்த படம் வந்து ரிலீஸ் ஆன டைம்ல ஜல்லிக்கட்டு ப்ரோட்டஸ்ட்லாம் நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அதை அவனும் பெருசா கண்டுக்கல, கலாய்க்க கூட அவனும் கண்டுக்கல. அதனால அதில் அப்படியே தப்பிச்சிட்டேன், நம்மள யாரும் பெருசா கலாய்க்கலன்னு. செகண்ட் ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பீஸ்ட் படம் வந்து என்ன ரொம்ப மன உளைச்சலுக்கு ஏற்பட்டுச்சு. ஏன்னா அந்த படம் வர வரைக்கும் நான் அவ்வளவு ஓப்போட இருந்தேன். நெல்சன் படம் அவ்வளவுதான், வேற மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டு அந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் 30 minutes தாண்டின அப்புறம் படுத்த படம் தான். அதுக்கப்புறம் எழுந்துக்கவே இல்லை. அந்த படத்தோட டிக்கெட் ரேட்லாம் 500 ரூபாவோ 600 ரூபாவோ, அதுவும் தண்டமா போச்சு. ஆனா இந்த 2 படங்களோட என்ன ரொம்ப அதிகமா பாதிச்ச படம் எதுனா 2015 அக்டோபர் மாசம் 1ஆம் தேதி நான் கரெக்டா 10th படிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆமா 10th படிக்கிறேன். கஷ்டப்பட்டு 200 ரூபாய் காசு எடுத்து ஒரு படத்துக்கு டிக்கெட் வாங்கினா தளபதி 10க்கு அந்த படத்தோட ஷோ கேன்சல் ஆயிடுச்சு. சரி ஃபர்ஸ்ட் ஷோ தான் கேன்சல் ஆயிடுச்சு, காலையில சாப்பிடாம இங்க இருக்கும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனா 11 மணிக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் ஷோ போட்டானுங்க. சரி வேற வழி இல்லைன்னு செகண்ட் ஷோக்கு போனோம். ஷோ கேன்சல் ஆனப்போ போலீஸ்க்கு அடிதடிலாம் நடந்தது, பஸ் எல்லாம் நிறுத்தினாங்க, இந்த மாதிரி கலவரலாம் வேற நடந்தது. இது எல்லாத்தையும் தாண்டி 1 மணிக்கு போய் தியேட்டர்ல உட்காந்து படத்தை பார்த்தா அந்த படம் மயிறு மாதிரி நொட்டிட்டு போச்சு. அந்த படம் பேரு புலி. வழக்கமா ஒரு படம் பாக்குறேன்னா ஓப்பனிங் நல்லா இருக்கும், அப்புறம் போக போக இது ஆயிடும். அந்த மாதிரி லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கும், செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு இருந்திருக்கு. பட் படத்தோட ஓப்பனிங்ல இருந்து கடைசி வரைக்குமே நல்லா இல்லாத படம்னா அது நான் புலி தான் சொல்லுவேன். அதுவும் குறிப்பா அந்த புலிவேந்தன் பிளாஷ்பேக் வரும்போதெல்லாம் எனக்கு வந்து டிராமா மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணுமே, நாளைக்கு கிரிக்கெட் விளையாட போகணுமே, நாளைக்கு டியூஷனுக்கு போகணுமே, எவன் மூஞ்சிலே முழிக்க முடியாது, இந்த தியேட்டர் விட்டு வெளில போனா என்ன ஆக போகுது, லைக் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. ரொம்ப மோசமான டிராமா கொடுத்த படம் இது எனக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி டிராமா கொடுத்த படங்கள் எது? நீங்க ரொம்ப ஹோப் வச்சு இந்த மாதிரி போய் ஏமாந்து போன படம் எது? உங்களுக்கு ரொம்ப டிராமா கொடுத்த படம் எதுன்னு மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இதே மாதிரி அடுத்து என்ன டாபிக் பேசலான்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் நான் எதிர்பார்க்காம போய் எனக்கு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த படங்கள் அதை பத்தி பேசலாமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ, பை பை.